My dear students and parents, this is Daniel and welcome back to us. NEET 2024 examination இன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு கரெக்டாக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுடைய குழந்தைகளை எக்ஸாம் சென்டரில் விட்டுட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த நேரத்தில் மிஸ்பா கரியர் அகாடமியின் சார்பாக நீட் எக்ஸாம் எழுத வைத்த பெற்றோர்கள் எல்லாத்துக்குமே ஒரு பிக் சல்யூட். ஏன்னா நீங்கள் மற்ற பெற்றோர்களை விட உங்களுடைய குழந்தைங்க MBBS படிக்கணும், BDS படிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்ட ஒரு விஷயத்துக்காக நீங்கள் அவங்கள சில கோச்சிங் சென்டரில் சேர்த்து படிக்க வச்சுருப்பீங்க. இல்லைனா வீட்லேயே இருந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா சப்போர்ட் பண்ணி கொடுத்துருப்பீங்க, நிறைய புக்ஸ் வாங்கி கொடுத்துருப்பீங்க, நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க, நிறைய ஃபினான்ஷியலான சப்போர்ட் கொடுத்துருப்பீங்க அண்ட் எமோஷ்னல் சப்போர்ட்டும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து இன்றைக்கி எக்ஸாம் ஹாலில் அவங்கள உட்கார்ந்த வச்சு எழுத வைக்கிற வரைக்கும், அவங்க எழுதிட்டு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுக்கும் மிஸ்பா கரியர் அகாடமியின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள் அண்ட் பாராட்டுக்கள். இந்த நேரத்தில் மாணவர்கள் மத்தியானம் எக்ஸாம் முடிச்சுட்டு சாயங்காலம் கரெக்டாக ஒரு 5:20க்கு எக்ஸாம் முடிஞ்சிடும். 5:30க்கெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுடைய குழந்தைங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த நேரத்தில் குழந்தைகள் எப்படி வேணால் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம், அல்லது அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் கூட போயிருக்கலாம். ஏன்னா ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம். ஒன்று நல்லா படிச்சிருக்கலாம், நல்ல மார்க் வாங்க முடியக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கலாம். இல்லைனா அவங்க நினைத்த கேள்விகளோ இல்லை அவங்க எதிர்பார்த்த கேள்விகளோ வராமல் அந்த டைமில் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிளுக்கு உள்ளாகி கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில் கடினமான மனதோடு கூட வெளியே வரக்கூடிய குழந்தைகளாக இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் அவங்க எல்லாம் உங்களுடைய குழந்தைகள் அப்படிங்கிறதுனால அவங்கள அப்போஸ் பண்ணாதீங்க அண்ட் அவங்கள அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய மார்க் கம்மியானாலும் பிரச்சனை கிடையாது, நல்ல மார்க் வாங்கினாலும் பிரச்சனை கிடையாது. தே ஆர் யுவர் சில்ட்ரன். அவங்க என்ன ஆனாலும் அவங்க உங்களுடைய குழந்தைகள் தான். தேர் ஆர் ஸோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். MBBS அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான வயது வரம்பும் இப்போ வரைக்கும் இல்லை. MBBS படிப்பதற்கு நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு எந்த விதமான லிமிட்டேஷன்ஸும் இப்போ வரைக்கும் இல்லை. இந்த வருஷம் நீங்கள் எதிர்பார்த்த மார்க் வரலைன்னா ஒரு வருஷம் வெயிட் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா அடுத்த வருஷம் தாராளமாக எழுதலாம். ஆல்ரெடி நான் ரிப்பீட் என்னுடைய பையன் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறான், 2 வருஷம் ரிப்பீட் பண்ணிட்டான் அல்லது 1 வருஷம் ரிப்பீட் பண்ணிட்டான், நான் ரொம்ப செலவு பண்ணிட்டேன், நான் நிறைய காசு கட்டி பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு படிக்க வச்சேன், ஆனாலும் அவன் சரியாக படிக்கலையே, நல்ல மார்க் வரலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. தெர் ஆர் சோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நமக்கு எது நியமிக்கப்பட்டிருக்கிறதோ அது நம்மை சேரும். உங்களுடைய குழந்தைங்களுடைய வாழ்க்கையில் எது நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு முன்னாடி எந்த தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை ஓவர் கம் பண்ணி கண்டிப்பாக அவங்களுடைய டெஸ்டினேஷனில் கொண்டு போய் அவங்க சேர்ந்துருவாங்க. அவங்க அங்கே போய் அச்சீவ் பண்ண தான் போகிறாங்க. MBBS அப்படிங்கிற ஒரு படிப்பு வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுகிற மாணவர்களா ஒருவேளை உங்களுடைய குழந்தைகள் இருக்கிறாங்க. I still want to pursue MBBS, நான் நீட்டுக்கு இன்னும் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு யாராவது சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா give them another chance. தயவு செய்து இன்னும் என்னுடைய குழந்தைக்கு வயசாகுது, 1 வருஷம் வேஸ்ட் பண்ணால் ரிப்பீட் பண்ணால் 1 வருஷம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் 1 இயராக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, டைமை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. 2 கேட்டகரி, ஒன்று பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லைனா டைமை இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இப்போவே சீட்டு கன்ஃபார்ம். நீங்கள் இப்போவே பாருங்கள், உங்களுக்கு ஏகப்பட்ட கால்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கும், உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இனிமேல் டெய்லி உங்களுக்கு கால்ஸ் வரும். நிறைய ஏஜென்சிஸ் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களுடைய நம்பரை எப்படியாவது வாங்கி உங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் இந்த காலேஜில் சீட்டு வாங்கி தரேன், அந்த சீட்டை வாங்கி தரேன், MLA சீட்டு வாங்கி தரேன், MP சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லி இருக்கிற எல்லா கதைகளையும் சொல்லி உங்ககிட்ட இருந்து பணம் பிடுங்கிறதுக்கோ அல்லது மேபி அதில் ஒரு சிலர் நல்லவங்க உங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி அண்ட் எபிலிட்டி கூட அவங்களுக்கு இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு நிறைய கால்ஸ் வரும். உங்ககிட்ட பணம் இருந்துச்சுன்னா, பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த வருஷமே என்ன பண்ணிடலாம்னா MBBS சேர்த்து விட்டுடலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்குது, NRI கோட்டா இருக்குது, NRI லேப்ஸ் இருக்குது, டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. MBBS இல்லை அப்படின்னா இன்னும் 1 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தாராளமாக ரிப்பீட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுங்கள். அவங்களுக்கு விருப்பம் இருந்தால், உங்களுடைய குழந்தைகளுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தாராளமாக அலோவ் பண்ணுங்கள். அதை ஹெசிடேட் பண்ணாதீங்க. அவங்களுக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள். மேபி அடுத்த வருஷம் அவங்க இப்போ வாங்கின மார்க்கை விட, இன்னும் இப்போ அவங்க வாங்க போகிற மார்க்கை விட நல்ல மார்க் வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த பெருமை அந்த குழந்தைகளையும், அதன் மூலமாக அதற்கு வரக்கூடிய சந்தோஷம் உங்களையும் தான் சேரும். ஸோ நீங்கள் உங்கள் ஃபேமிலி தான் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறதுனால டேக் இட் பாசிட்டிவ்லி. மேபி இந்த எக்ஸாமினேஷனில் மார்க் கம்மியாக வரலாம், அது ஜாஸ்தியாக கூட வரலாம். நல்ல மார்க் வாங்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். கம்மியான மார்க் வாங்கின மாணவர்கள் அப்படிங்கிற மார்க் கம்மியாக வந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிசல்ட் வரும்போது தான் நமக்கு மார்க் தெரியும். இப்போ வரைக்கும் நமக்கு அன்அஃபிஷியலான விஷயங்கள் தான் தெரிய வரும். ஆனால் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு வேளை மார்க் குறைஞ்சிட்டாலுமே அவங்க உங்களுடைய குழந்தைகள் அப்படிங்கிறதுனால அவங்க தோளில் கை போட்டு அவங்க கூட பேசுங்க. அவங்க ஒருவேளை அவங்க ஃபெடப் ஆனால் கூட அவங்கள என்கரேஜ் பண்ண வேண்டிய கடமை அப்படிங்கிறது பெற்றோர்களாகிய உங்களுக்கு தான் இருக்குது. உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்க. பட் ஸ்டில் ஒரு ஆசிரியராக, ஒரு கல்வி ஆலோசகராக இந்த நேரத்தில் நிறைய மாணவர்களோடு பேசுகிறோம் அப்படிங்கிறதுனால அவங்க நம்மக்கிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறாங்க. ஒரு பெற்றோர்களாக பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண முடியாத நிறைய விஷயங்களை டீச்சர்ஸ் ஆகிய எங்ககிட்ட நிறைய நேரங்களில் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த அனுபவத்தில் சொல்கிறேன், உங்கள் குழந்தைகளை கைவிட்டுறாதீங்க.
அண்ட் அவங்க உங்களுடைய குழந்தைங்க தான், அவங்களை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டாக இன்னும் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் அப்படிங்கிறது போடுவோம். எந்த மார்க் வாங்கினாலும் கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி பார்க்கலாம். கவுன்சிலிங் அப்படிங்கிற ப்ராசஸ்க்கு இனி என்னென்ன வேணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் போட போகிறோம். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வேறு யாருக்காவது போய் சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.